இது ரசாயனவியலுக்குரிய 5ஆம் அலகு சக்தியியல். அதில் எமது ஆன்லைன் வகுப்பு, அதில் 30ஆம் வகுப்புக்குரிய 2வது பாகம் பார்ட் பி. இந்த வகுப்பில் மாணவர்கள் நாம் கதைக்க போவது தாக்கங்களின் சுய நிகழ்வு பற்றிய அறிமுகம். ஏற்கனவே 30ஆம் வகுப்புண்ட பாகம் உண்டு. ஏ பகுதியில் ஒரு தாக்கம் சுயமாக நிகழணும் என்று சொன்னால் இவ்வாறான தேவைகள் இருக்குது. சுய தாக்கம்ன்றது என்ன? இதனுடன் இவ்வாறு டெல்டா H, டெல்டா S, டெல்டா G பங்கேற்குது. இவ்வாறான விடயங்களை நாங்கள் ஓரளவுக்கு அறிமுகம் ஒன்றில் நாங்கள் செய்துட்டோம். இன்னும் விரிவாக டெல்டா S, டெல்டா G கதைக்க வேண்டியிருக்குது. இனித்தான் படிக்க போகிறோம். இதே மாதிரி 2வது பாகம் பார்ட் பி. நல்லது மாணவர்களே, இந்த வகுப்பில் நான் எதிர்பார்க்குறது உங்களுக்கு ஏற்கனவே பகுதி 1ல் செய்ததுக்குரிய திரும்பவும் ஒரு ரிவிஷன், ஒரு நினைவூட்டல் செய்து நோட்ஸ் எழுதணும். இந்த அறிமுகத்தை பற்றி ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்கணும். ரைட், விடயத்துக்கு வரும். சுயத்தாக்கண்டு வரும்போது அது ஒரு பௌதீக தாக்கமா, ரசாயன தாக்கமா, மீளும் தாக்கமா, மீளா தாக்கமா, இதாகவும் இருக்கலாம். ஒரு தாக்கத்தின் சுய நிகழ்வில் அடிப்படையான 2 காரணிகள் வெப்பநிலை, அமுக்கம். இந்த 2 காரணிகள் தான் தீர்மானிக்க போகுது இந்த தாக்கம் சுயமாக நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லி. ரைட், நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு சூழல், வெப்பநிலை, அமுக்கம். ஒரு வகையில் சொன்னால் 25 பாகை சி வெப்பநிலை வளிமண்டல அமுக்கத்தில். ஒரு தாக்கம் சுயமாக நிகழணும்னு சொன்னால் எங்களுக்கு தேவை யாதனும் வெப்பநிலை அமுக்கத்தில் அந்த தாக்கத்துக்குரிய டெல்டா G கிப்ஸ் சக்தி மாற்றம் எதிர்பெருமானம் 0 விட குறைவாக மைனஸாக இருந்தால் அந்த திசையில் அந்த தாக்கம் தானாக நிகழும். அடிப்படையான தேவை நிபந்தனை மாறா வெப்பநிலை, மாறா அமுக்கம். ரைட், குறித்த அந்த வெப்பநிலை அமுக்கம் மாறாத விடத்து டெல்டா G மைனஸ் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் இந்த தாக்கம் தானாக நிகழும். எங்களுக்கு தெரியும் டெல்டா S, டெல்டா H, டெல்டா G இவை 3மே நிலை தொழிற்பாட்டு மாற்றங்கள். ஒரு தாக்கத்துக்கு குறித்த ஒரு திசையில் டெல்டா G மைனஸ்ன்னு சொன்னால் எதிர் திசையில் அதே பருமன் டெல்டா G ப்ளஸில் வரும். ஏன்? நிலை தொழிற்பாட்டு மாற்றம். அதுக்குரிய கோட்பாடு நாங்கள் விரிவாக படிச்சிட்டோம். ரைட், எனவே எந்த திசையில் டெல்டா G மைனஸாக இருக்குதோ அந்த திசையில் அந்த தாக்கம் தானாக நிகழும். ரைட், இதுக்கு என்ன தேவை? தாக்கத்தின் முன் தாக்கிகள், அதே போல் தாக்கத்தின் பின் விளைவுகள் ஒரே மாறா வெப்பநிலையில் இருக்கணும். அதே போல் மாறா அமுக்கத்திலும் பேணப்படணும். இவ்வாறு சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை வரும். அந்த தாக்கம் நிகழக்கூடிய தொகுதி திறந்த தொகுதி, மூடிய தொகுதி, தனிமையாக்கிய தொகுதி. இதில் விசேடமாக தனிமையாக்கிய தொகுதின்னு வரும்போது சடம், சக்தி, இதே போல வேலை, இந்த எதுவும் வெளியிலிருந்து சூழலில் இருந்து இந்த தொகுதிக்கு பரிமாற்ற முடியாது. எனவே ஒரு தனிமையாக்கிய தொகுதிக்குள்ள இந்த மாறா வெப்பநிலை, மாறா அமுக்கத்தை வெளியில இருந்து பேண முடியாதுன்றதுனால தனிமையாக்கிய தொகுதிக்குள்ள கிப்ஸ் சக்தி மாற்றம் பிளஸ்ஸா மைனஸா, டெல்டா G பிளஸ்ஸா மைனஸான்றது கேட்ப இந்த தாக்கத்தின நிகழ்வுகளால் எதிர்வு கூற முடியாது. காரணம், வெளியிலிருந்து இந்த தொகுதிக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் மேற்கொள்ள முடியாது.
வெப்பநிலை அமுக்கத்தில். ரைட். என்றாலும் திறந்த அல்லது மூடிய தொகுதிக்கு எங்களுக்கு இந்த கோட்பாடு முற்றிலும் சரி வரும். திரும்பவும் தனிமையாக்கிய தொகுதிக்குள்ள டெல்டா ஜி பிளஸ்ஸா மைனஸான்னு பார்த்து எங்களுக்கு அந்த தாக்கம் நிகழுமா இல்லையான முடிவுக்கு வர இயலாது. இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கதைச்சிட்டோம். இன்னும் விரிவான காரணங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த தனிமையாக்கிய தொகுதிக்குள்ள ஒரு புறவெப்ப தாக்கம் அல்லது அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கம் நிகழுதா தொகுதிக்குள்ள வெப்பநிலை அதிகரிக்கும், அகவெப்ப தாக்கம் நிகழுதா தொகுதிக்குள்ள வெப்பநிலை குறையும், தொகுதி குளிரும். அதே போல அந்த தொகுதிக்குள்ள என்ட்ரோபி அதிகரிக்கிற திசையில் ஒரு தாக்கம், குறைவடையும் திசையில் தாக்கம், அதுக்கேற்ப டெல்டா எஸ் பிளஸ் அல்லது மைனஸ் அவ்வாறு மாறிக்கொள்ளும். அதாவது தனிமையாக்கிய தொகுதிக்குள்ள டெல்டா ஹெச் டெல்டா எஸ் வளமையான ஏனைய தொகுதிகளை போல தான் இருக்கு. நான் இவ்வாறு சொன்னால் N2 + 3 H2 NH3 ஒரு நைதரசன், 2 ஹைட்ரஜன், 2 அமோனியா வாயு வரக்கூடிய தாக்கம். அந்த தாக்கம் நிகழக்கூடிய அந்த திசையில் உங்களுக்கு தெரியும் மூலக்கூறின் எண்ணிக்கை குறைவடைது, என்ட்ரோபி குறைவடைது. அது திறந்த மூடிய தனிமையாக்கி எந்த ஒரு தொகுதிக்குள்ளே என்ட்ரோபி குறைவடையும். ரைட். அந்த தாக்கம் ஒரு புறவெப்பம் என்று சொன்னால் உண்மையில புறவெப்பம். எனவே வெப்பம் வெளியேறதுனால அது தனிமையாக்கிய திறந்த மூடிய எந்த ஒரு தொகுதியினதும் வெப்பநிலை அதிகரிக்கும். பிரச்சனை டெல்டா ஜி. திறந்தல மூடிய தொகுதியில் டெல்டா ஜி மைனஸா தாக்கம் தானாக நிகழும் அந்த வெப்பநிலை அமுக்கத்தில். ஆனால் தனிமையாக்கிய தொகுதிக்குள்ள டெல்டா ஜியின் பிளஸ் மைனஸை பார்த்து முடிவுக்கு வர இயலாது. ரைட். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ஓரளவு தெளிவாக சொல்லிட்டோம். இன்னும் விரிவாக கதைக்க போகிறோம் அடுத்து வரும் வகுப்புக்கல்ல. அடுத்தது சுய தாக்கம் வரும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான விடயம், அது மீளும் தாக்கமா மீளா தாக்கமா? மீளா தாக்கம்னு சொன்னால் குறித்தொரு திசையில் நிகழக்கூடிய தாக்கம். நாங்கள் சொல்ல ரைட், சோடியத்தை நீருக்குள்ள இட்டால் NaOH ஹைட்ரஜன், அந்த தாக்கம் என்ன செய்யுமா, எவ்வளோ சோடியம் போடப்படுகிறதோ நீர் மிகையாக இருக்குது கற்பனை செய்யுங்க. அந்த சோடியம் முடிவடையும் வரையில் அந்த திசையில் அந்த தாக்கம் தானாக நிகழும். எப்படி? சோடியம் முடிவடையும் வரையில் யாதேனும் ஒரு தாக்கி முற்று பெறும் வரை தாக்கம் தானாக நிகழ்ந்து முடிவடையும். ஆனால் மீளும் தாக்கம் நாங்கள் சொல்லலாம் 2 SO2O2 SO3 சல்ஃபர் டை ஆக்சைடு O2 சல்ஃபர் த்ரை ஆக்சைடு, இது ஒரு மீளும் தாக்கம். இந்த SO2 + O2 கலக்கும் போது தாக்கம் தானாக நிகழும். ஒரு டெல்டா ஜி மைனஸ் சூழல் அறை வெப்பநிலை வளிமண்டல அமுக்கத்தில் 25 பாகை வளிமண்டல அமுக்கத்தில் 2SO2O2 2SO3 ஒரு சுய தாக்கம். அப்படின்னால் இது மீளும் தாக்கம். எனவே ஆரம்பத்தில் SO2O2 SO3 SO3 SO2O2 இவ்வாறு இரு திசைகளிலும் தாக்கம் நிகழ்ந்து விளைவு அகற்றப்படாத வரை, அதாவது நாங்கள் SO2O2 கலக்கிறோம், SO3 வருகிறது, SO3 அகற்ற இல்லை, அந்த மூடிய தொகுதிக்குள் அப்படி இருக்கு. அப்படின்னால் அந்த தாக்கம் சமநிலை அடையும் வரை, ஒரு வகையில் சொன்னால் இருத்திசை தாக்க வீதங்களும் SO3 உருவாதல் SO3 பிரிகை இருத்திசை வீதங்களும் சம அளவுல நிகழும் வரை இயக்க சமநிலை, மீளும் தாக்க இயக்க சமநிலை, இயங்கிய வண்ணம் உள்ள இருத்திசைகளிலும் நிகழ்ந்த வண்ணம் உள்ள அந்த சமநிலை அடையும் அந்த கணம் வரை தாக்கம் தானாக நிகழும். சமநிலை அடைந்துட்டால் ஓய்வை அடையும் இல்லை, தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கு. இது மீளும் தாக்கத்துக்கான
ஒரு சுயத்தாக்க மீளுந்தாக்கத்துக்குரிய விளக்கம். மீளா தாக்கம் அந்த தாக்கி முற்று பெறும் வரை தாக்கம் தானாக நிகழும் என்று சொன்னோம். அடுத்தபடியாக இந்த சுய தாக்கத்தை பற்றி கதைக்கும் போது மிக முக்கியம், நாங்கள் தெளிவாக இருக்கணும். தாக்க வீதம் அது வேறு. அதுக்கு சொல்ற ரசாயன இயக்கவியல் கெமிஸ்ட்ரியில் 11ஆம் அலகு. இங்க நாங்கள் கதைக்கிறது சுய தாக்கம்னு சொன்னால் இந்த தாக்கம் தானாக நிகழுமா இல்லையா, எந்த காலம் அது பிரச்சனை இல்லை. நான் இப்படி சொல்லுவோம், நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், சுய தாக்கங்களை தாக்க வீதத்துக்கு ஏற்ப 3 வகைப்படுத்தலாம். உடனடியாக நடைபெறுவன, சோடியத்தை நீர் குலைத்தால் இஸ் சத்தம் உடனே தாக்கம் நிகழும். வெண் பாஸ்பரஸ் வலிக்கு திறந்து விட்டால் உடனே தீப்பற்றும். ஐதரசன் ஃப்ளோரின் கலக்க உடனே HF வரும், வெடித்தவுடன் HF வரும். இவ்வாறு உடனடியாக நடைபெறக்கூடிய சுய தாக்கங்கள் இருக்கு. அதே போல உடனடியாக நடைபெறாதவை ஓரளவு வேகமுடைய சுய தாக்கங்களும் இருக்குது. இதுக்கு நான் பல உதாரணங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோம். இப்போ நான் சொன்னேன் N2H2 நைதரசன் ஹைட்ரஜன் அமோனியம், 2SO2O2 2SO3 அல்லது 2NO + O2 2NO. இவை சுய தாக்கங்கள், உடனே நிகழாது என்றாலும் ஓரளவு வேகமுடையவை. ஒரு மெக்னீசியம் சுடு நீருக்குள்ள ஓரளவு வேகமுடைய தாக்கம். உப்புக்கள், ஒரு கரியப்பை நாங்கள் நீரில் கரைக்கிறோம். ஈயத்தின் ஏலைட், குளோரைட், புரோமைட், ஐடைட் குளிர் நீரில் கரையாது மிக மெதுவாக, ஆனால் சுடுநீர் ஓரளவு விரைவாக கரை. இவ்வாறு சுய தாக்கங்களில் உடன் நிகழக்கூடிய தாக்கம் இருக்குது, ஓரளவு வேகமுடையதும் இருக்கு. மட்டுமல்ல, 3வது வகை நாங்கள் தாக்க வீதத்துக்கு ஏற்ப சுய தாக்கம் என்பது உடன் விரைவாக நிகழும் தாக்கம் என்பதல்ல. தெளிவாக இருக்கணும், உடன் விரைவாக நிகழும் தாக்கம் என்பதல்ல. தாக்க வீதத்துக்கேற்ப சுய தாக்கங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படலாம். ஒரே மாறா வெப்பநிலை அமுக்கத்தில், அதான் எங்களோட அடிப்படையான தேவை. தாக்கத்துக்கு முன் தாக்கிகள், தாக்கத்துக்கு பின் விளைவுகள் ஒரே மாறா வெப்பநிலை அமுக்கத்தில் இருக்கணும். ரைட். அப்போ அவ்வாறு இருக்கும்போது எங்களோட முதல் வகை உடனடியாக நடைபெறுவன. இப்போ நாங்கள் சொன்னோம், உதாரணத்துக்கு மெக்னீசியம் ஒரு அமிலம் HCl கரைசல் உடன் நிகழும். பிறகு உடனடியாக நடைபெறாதவை ஓரளவு வேகமுடையன. இப்போ நாங்கள் சொன்னது போல ஒரு சுடுநீர் மெக்னீசியம் அல்லது உப்பு நீரில் கரைக்கப்படக்கூடிய ரைட். அடுத்து மிக முக்கியம், தெளிவாக இருக்கணும், மிகவும் மெதுவாக நடைபெறுவன. இது சுய தாக்கங்களில் 3வது வகை. இப்படி மிகவும் மெதுவாக நடைபெறுவன அல்லது நடைபெறாமலும் போகலாம், அதான் சுய தாக்கம். இன்னும் சொன்னால் ஒரு மனிதனின் வாழ்நாளில் அவதானிக்க முடியாமலும் போகலாம். இதுக்கு நாங்கள் பல உதாரணங்கள் சொல்லிக்கிறோம். ஒரு சிறந்த உதாரணம் வைரம் காரியமாக மாறுவது. வைரம் டயமண்ட் கிராஃபைட்டாக மாறுது, காரியமாக மாறுவது தானாக நிகழும். இது ஒரு சுய தாக்கம். திரும்பவும் சொல்றேன், வைரம் காரியமாக மாறுவது, காரியம் வைரம் அல்ல, வைரம் காரியமாக மாறுவதோடு சுய தாக்கம். ஆனால் இந்த மாற்றத்தை எமது வாழ்நாளில் அவதானிக்க முடியாமல் போகும். ஏன்? மிக நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் வைரம் முற்றாக காரியமாக மாறும். ஏன்னா இது ஒரு சுய தாக்கம். இப்போ சுய தாக்கம்னு சொல்லும் போது என்ன சொன்னீங்க, உடன் விரைவாக நிகழும் தாக்கம் என்பது அல்ல. அதில் மிக தெளிவாக இருக்கணும். ரைட். இப்போ இவ்வாறு நாங்கள் தாக்க வீதத்துக்கு ஏற்ப சுய தாக்கங்களை 3 வகைப்படுத்துறதாக நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டோம்.
ரைட். இப்போ நான் திரும்பவும் இங்குள்ள விடயங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிட்டு வரேன் பிள்ளை. யாதெனும் பௌதீக தாக்குன்னு சொன்ன என்ன? உப்புக்கள் என்ன நீரில் கரைவது, நீர் ஆவியாகுது, அயடின் திண்மம் பதங்கமாகுது, கற்பூரம் பதங்கமாகுது. இவ்வாறான பௌதீக தாக்கங்களாக இருக்கலாம். அல்லது ரசாயன தாக்கம், ஒரு மெக்னீசிய தகனம், மெக்னீசியம் சுடுநீர், மெக்னீசியம் குளிர்நீர், இல்லை மெக்னீசியம் அமிலம், ரசாயன தாக்கம் பல இருக்குது. ரைட். விரைவாகவோ மெதுவாகவோ உடனே நிகழலாம், அல்லது நாங்கள் சொன்னது போல நிகழாமலும் போகலாம். ரைட். சுயமாக நிகழ்வதற்கு சொல்லும் போது திரும்ப உங்களுக்குள்ள சந்தேகம் வரும். சுய தாக்கம் நிகழாமலும் போகலாம், உண்மை. அதாவது எமது வாழ்நாளில் அவதானிக்க முடியாது. இப்போ சொன்னீங்க வைரம் காரியமாக மாறுவது. ரைட். விரைவாக மிக மெதுவாக சுயமாக நிகழ்வதற்கு அத்தொகுதியின் முதலாவது நிபந்தனை வெப்பநிலை மாறாத நிலையில். 2, அமுக்கம் மாறாது காணப்படும் போது அத்தாக்கத்தின் டெல்டா ஜி மைனஸ் ஆதல் வேண்டும், மறையாதல் வேண்டும். அதாவது மாறா வெப்பநிலை மாறா அமுக்க நிபந்தனைகளின் கீழ் டெல்டா ஜி மைனஸ் ஆக உள்ள அனைத்து பௌதீக ரசாயன தாக்கங்களும் அத்திசையில் அந்த திசையில் தானாக நிகழும். ரைட். என்ன தேவை? மாறா வெப்பநிலை அமுக்கத்தில் இது எங்களுக்கு பேணக்கூடியதாக இருக்கணும். நாங்கள் சொன்னோம் திறந்த மூடிய தொகுதிக்கு அது சாத்தியம், தனிமையாக்கிய தொகுதிக்கு சாத்தியம் இல்லை. ரைட். இந்த மாறா வெப்பநிலை அமுக்க நிபந்தனையில் டெல்டா ஜி மைனஸ் ஆகுள்ள அனைத்து தாக்கங்களும் அந்த திசையில் தானாக நிகழும். ப்ளஸ் ஆக இருந்தால் நிகழாது. அடுத்த பக்கம் சொன்னால் எதிர் திசையில் நிகழும். உதாரணத்துக்கு ஒரு கால்சிய கார்பனேட், கால்சியம் ஆக்சைடு பிளஸ் CO2. ரைட். இந்த தாக்கத்துக்கு டெல்டா ஜி பிளஸ் இப்போ 25 பாகை சி ஒரு வளிமண்டல அமுக்கத்தில். எனவே இந்த தாக்கம் தானாக நிகழாது, அந்த திசையில் பிரிகைக்கான திசையில் தானாக நிகழாது. எனினும் இதே தாக்கம் என்ன விளைவு? கால்சியம் ஆக்சைடு CO2, சுண்ணாம்பு, நீராத சுண்ணாம்பு அல்லது நீர் துளிகளை சேர்த்து நீரிய சுண்ணாம்பு CO2 செலுத்தும் போது கால்சிய கார்பனேட்டாக மாறும். இந்த தாக்கம் முத்திசையில் தானாக நிகழாது. ஏன்? டெல்டா ஜி பிளஸ். ஆனால் எங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி ஒரு நிலை தொழிற்பாட்டு மாற்றம். எனவே எதிர் திசையில் டெல்டா ஜி மைனஸ். அதனால் இந்த தாக்கம் எதிர் திசையில், அதாவது நாங்கள் இவ்வாறு சொல்லுவோம், இந்த திசையில் டெல்டா ஜி மைனஸ். எனவே தானாக நிகழும். ரைட். அவை தெளிவாக இருக்கணும். இப்போ மாறா வெப்பநிலை அமுக்க நிலைமை பேணப்படும் போது டெல்டா ஜி எந்த திசையில் மைனஸாக இருக்குதோ அந்த திசையில் அந்த தாக்கம் தானாக நிகழும். ரைட். அடுத்தது இம்மாறா வெப்பநிலை அமுக்க நிலைமைகள் இப்போ நான் சொன்னபடியும் திறந்த மூடிய தொகுதிகளில் மட்டுமே பேணப்படலாம். அன்று தனிமையாக்கியன்னு சொல்லும்போது சடம், சக்தி, வேலை என்றால் கனவுளவு மாற்றம். என்ன? இந்த மூன்றும் பரிமாற்றப்பட முடியாத தொகுதி, மூன்றும் பரிமாற்றப்பட முடியாத தனிமையாக்கிய தொகுதிகளுக்கு வெளியிலிருந்து இந்நிலைமைகள் பேணப்பட முடியாது. மாறா வெப்பநிலை அமுக்க நிலைமைகள் வெளியிலிருந்து பேணப்பட முடியாது. ஆதலால் தனிமையாக்கிய தொகுதிகளில் டெல்டா H, டெல்டா S குறிகள் எதிர்வு கூறப்படலாம். எனினும் டெல்டா G குறி எதிர்வு கூறப்பட முடியாது. அதாவது ஒரு தனிமையாக்கிய தொகுதிக்குள்ள தாக்கம் சுயமாக நிகழுது என்று சொன்னால் டெல்டா ஜி மைனஸ் என்று சொல்ல இயலாது.
அல்லது தனிமையாக்கி தொகுதிக்குள்ள ஒரு தாக்கம் நிகழ இல்லைன்றதுக்காக அங்கே டெல்டா ஜி பிளஸ் முடிவுக்கு வர இயலாது. எங்களுக்கு தெரியும் பொதுவாக ஒரு தாக்கம் சுயமாக நிகழுது என்றால் அந்த வெப்பநிலை அமுக்கத்தில் அந்த தாக்கத்துக்கு டெல்டா ஜி மைனஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் தனிமையாக்கிய தொகுதிக்குள்ள வர சொல்ல முடியாது. அல்லது அடுத்த பக்கம் தனிமையாக்கிய தொகுதிக்குள்ள டெல்டா ஜி மைனஸ்ன்றதுக்காக அந்த தாக்கம் தானாக நிகழ்ந்த அவசியமும் இல்லை. ரைட். அடுத்த பிள்ளைகள் சுய தாக்கங்களில் இப்போ நான் சொன்ன விடயத்தை திரும்பவும் சொல்கிறேன், நோட்ஸ் எழுதணும். அதனால் ஒன்று மீளாது, இரண்டு மீளும் இரு வகை தாக்கங்களும் காணப்படலாம். இதன் போதும் தொகுதிக்கு வெளியே இருந்து சக்தி தொடர்ச்சியாக வழங்காமல் தாக்கம் தானாக நடைபெறும். நாங்கள் வெளியால் சக்தியை வழங்காமல் அந்த தாக்கம் தானாக நடைபெறும். அதாவது மீளாத தாக்கம் எனின் ஏதாவது ஒரு தாக்கி முற்றாக தாக்கமடைந்து முற்று பெறும் வரை தாக்கம் தானாக தொடர்ச்சியாக நிகழும். நீருக்குள்ள சோடியத்தை போடுவோம், சோடியம் முற்றாக மறையும் வரை அந்த தாக்கம் தானாக தொடர்ச்சியாக நிகழும். ரைட். 2 மீளும் தாக்கம் எனின் தொகுதியிலிருந்து விளைவுகள் அகற்றப்படாவிடின் இரு திசை தாக்க வீதங்களும் சம அளவில் நிகழ்ந்த வண்ணமுள்ள இயக்க சமநிலையினை தானாக அடையும். மீளும் தாக்கமா சுய தாக்கமா? அது தானாக சமநிலை அடையும். மீளா தாக்கமா? குறித்தொரு தாக்கி தானாக தாக்கி முற்று பெறும் வரை அந்த தாக்கம் தானாக நிகழும். ரைட். முடிவுக்கு வருவோம். எனவே சக்திகளில் ஒரு குழு தாக்கிகள் ஒன்று சேர்க்கப்படும் போது, இப்போ நான் தாக்கிகள் எல்லாம் கலக்கிறோம், ஒன்று சேர்க்கப்படும் போது அத்தாக்கத்தின் சாத்தியக்கூறு தாக்கம் சுயமாக நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது தாக்கம் நடைபெறுமா அல்லது நடைபெற மாட்டாதா என கூறுமே தவிர, இப்போ சக்தியில் என்ன செய்து ஒரு தாக்கம் தானாக நிகழுமா நிகழாதா ரைட் என கூறுமே தவிர அத்தாக்கத்தின் வேகம் விரைவானதா மெதுவானதா வேகம் பற்றி எடுத்துரைக்க மாட்டாது. சக்திகளில் தாக்க வீதம் வராது, தாக்கம் தானாக நிகழுமான்னு சொல்றதை எதிர்வு கூறுறதான் சக்திகள்னு சொல்றோம். அதே போல எந்த அளவு தாக்கம் நிகழும் இதுதான் சக்திகளுக்குரிய பகுதி. ரைட். நல்லது பிள்ளை, நாங்கள் தெளிவாக இந்த தொகுத்து இன்னும் தெளிவாக நோட்ஸ் எழுதிக்கொள்ளும். ஏற்கனவே நான் 30A விரிவாக சொல்லிட்டேன். இந்த நோட்ஸ் எழுதுறதுக்காக நான் இவ்வாறு சிறிய ஒரு அறிமுகம் திரும்பவும் செய்துவிட்டேன். ரைட். இப்போ நாங்கள் நோட்ஸ் எழுதிக்கொள்ளும். தாக்கங்களின் சுய நிகழ்வு பற்றிய இந்த அறிமுகம், இந்த அறிமுகம் சார்ந்த சில கடந்த கால வினாக்கள். இதில் மாணவர்களே 2014 11ஆம் MCQ இது எங்களுக்கு விசேடமாக தனிமையாக்கிய தொகுதி எப்படி இருக்கணும் என்று சொன்ன முடியும். சடம், சக்தி, அதாவது வெப்பம், அதே போல வேலை, கனவளவு மாற்றம் பரிமாற முடியாது என்று சொன்ன கருத்து உங்களுக்கு 2014 11ஆம் MCQ. 2018 46ஆவது MCQ தனிமையாக்கிய தொகுதிக்குள்ள டெல்டா ஜி என அது பற்றிய விளக்கம். 2019 44, 2021 42ஆம் கேள்வி. இதே போல 2023 23ஆவது கேள்வி. இந்த கேள்விகள் இந்த வினாக்கள் நாங்கள் இதுக்கு முதல் வகுப்புலேயே நாங்கள் கதைச்சிட்டோம். இவை இருக்க விசேடமாக எங்களுக்கு மாதிரி வினாக்கள், ஏனைய மீளா தாக்கம் மட்டுமல்ல தாக்க வீதங்களையும் உள்ளடக்கிய விசேடமாக ப்ராயின்சியல் எக்ஸாம் பேப்பர் 2019க்கு பிறகு வந்த பல மாதிரி வினாக்கள், அதே போல் சில முன்னணி ஸ்கூல் பேப்பர், இதுகளை நாங்கள் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை கதைக்க போகிறோம். இந்த பாஸ் புக்களை நாங்கள் ஏற்கனவே கதைச்சிட்டோம். திரும்பவும் ஒரு முறை இதனுடன் சேர்த்து கேள்விகளை வாசித்து போட்டு விட்டுறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு. ரைட். இப்போ நாங்கள் நோட்ஸ் எழுத ஆரம்பிப்போம். நல்லது.
சுய தாக்கங்கள் பற்றிய இந்த அறிமுகம், அதாவது எமது ஆன்லைன் வகுப்பு சக்திகளுக்குரிய 30ஆம் வகுப்பின் 2வது பாகம். இந்த பாகத்தை நான் எமது யூடியூப் மாணவர்களுக்கும் வழங்கலாம் நினைக்கிறேன். அவங்களுக்காக நாம் முதல் வகுப்பில் செய்த அறிமுகத்தின் ஒரு சிறு பகுதி, அதாவது சுய தாக்கங்களில் 3 வகை, அந்த 3 வகைக்கான ஒரு சில உதாரணங்கள், அதை நான் இந்த இடத்துல நினைவூட்டின பிறகு எமது ஆன்லைன் வகுப்பு மாணவர்களுக்கான நோட்ஸை நான் தந்து விடுறேன். இதுக்கு முதல் வகுப்பில் செய்த உதாரணங்களை ஒரு சில, எல்லாமே ஒரு சில உதாரணங்களை நினைவூட்டி விடுவோம். நல்லது. எங்களுக்கு சுய தாக்கங்களை 3 வகை. ஒரு வகை உடனடியாக நடைபெறுவது. ரைட். அவ்வாறு சொல்லும்போது 25 பாகேசி வளிமண்டல அமுகத்தில் சில சுய தாக்கங்கள், சாதாரண ஆய்வுடைய வெப்பநிலை அமுகத்தில் அல்லது நியம வெப்பநிலை அமுகத்தில் சில சுய தாக்கங்கள். ரைட். சோடிய திண்மம், நீர் நீங்கள் சமப்படுத்திக்கலாம். N2 NaOH கரைசலம் ஐதரசன் வாயு வரும். இந்த தாக்கத்தை பற்றி நான் சொல்லும் போது டெல்டா H மைனஸ், டெல்டா H வகைகள் எல்லாம் நாங்கள் படிச்சிட்டோம். அடுத்து டெல்டா S பிளஸ் வாயு விடுவிக்கப்படுது. தெளிவாக டெல்டா H மைனஸ் ஒரு சுய தாக்கம், அதுவும் என்ன உடனடியாக நிகழக்கூடிய சுய தாக்கம். S2 பிளஸ் F2 2HF, இதுவும் ஒரு வெப்பம் என்ட்ரோபி பிளஸ் ஆக உள்ள ஒரு தாக்கம், உடன் வெடித்தலுடன் நிகழக்கூடிய ஒரு சுய தாக்கம். மெக்னீசியம் HCl கரைக்கும் பொழுது MgCl2 கரைசல் ஐதரசன் வாயுவர் பொதுவாக சக்தி 2 வரும்போது எங்களுக்கு இந்த அவத்தைகள் முக்கியம். சோடிய திண்மம், நீர் திரவம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு வரும்போது அவத்தை மிக முக்கியம். திண்ம, திரவ, கரைசல், வாயு என இதெல்லாம் நாம் குறிப்பிடணும். ரைட். மெக்னீசியம் அமிலம் MgCl2 ஹைட்ரஜன் உடனடியாக நிகழக்கூடிய ஒரு சுய தாக்கம். புற வெப்பம், இடப்பெயர்ச்சி, புற வகைகள் நாங்கள் படிச்சிட்டோம். என்ட்ரோபி பிளஸ், அதுக்கு விளக்கம் தெரியும். எனவே இந்த 3 தாக்கங்களும் புற வெப்ப தாக்கம், அத்துடன் என்ட்ரோபி நேராக உள்ள தாக்கங்கள், தெளிவாக டெல்டா G மைனஸ் குரிய தாக்கங்கள். அதே போல 4ஆம் உதாரணம், இதில் ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். வெண் பாஸ்பரஸ் நாங்கள் நீருக்குள்ள களஞ்சியப்படுத்துறோம். வழியில திறந்து விட்டால் உடனே தீப்பற்று P4O10 ஆக மாறும். வெண் பாஸ்பரஸ் ஒரு நச்சு, வழியில உடன் தீப்பற்று. ரைட். இது ஒரு உடனடியாக நிகழக்கூடிய ஒரு சுய தாக்கம். உங்களுக்கு தெரியும், தகனம் தெளிவாக ஒரு புற வெப்பம், ஆனால் டெல்டா S மைனஸ். எனவே டெல்டா H டெல்டா S இரண்டும் எதிர் மைனஸ் ஆக உள்ள புற வெப்பம். இதில் என்ன வித்தியாசம்? டெல்டா H மைனஸ் டெல்டா S பிளஸ், ஆனால் இதில் டெல்டா H மைனஸ் டெல்டா S மைனஸ் என்றாலும் ஒரு புற வெப்பம், மட்டுமல்ல விரைவாக நிகழக்கூடிய புற வெப்ப தாக்கம். ரைட். 2வது வகை உடனடியாக நடைபெறாதவை, அதாவது ஓரளவு வேகமுடைய புற வெப்ப தாக்கங்கள். இவ்வாறு நாங்கள் சொல்லும் போது சில உதாரணங்கள். H2 கேஸ் பிளஸ் Cl2 கேஸ், இது மெதுவாகத்தான் 2HCl வரும். தெளிவாக இதுக்கு டெல்டா H மைனஸ் டெல்டா S பிளஸ், எனவே டெல்டா G மைனஸ். சூரிய ஒளி அல்லது ஒரு ஊக்கி பிளாட்டினம் உடன் விரைவாக நிகழும். அது 11ஆம் அல்லது இயக்கவியலுடன் தொடர்புடைய தாக்க வீதத்தை எங்களால் கூட்டி குறைக்கலாம். அவ்வாறு தானாக கலக்கும் போது அரை வெப்பநிலை அமுக்கம் சற்று மெதுவாகத்தான் இந்த தாக்கம் நிகழும், இருளில் குறிப்பாக. ரைட். இது டெல்டா H புற வெப்பம், என்ட்ரோபி பிளஸ். இதே போல 2NO plus O2, 2NO gas plus O2 gas, 2NO2 gas கபிலவாயு உருவாகுவது. இது டெல்டா H மைனஸ் மட்டுமல்ல, டெல்டா S மைனஸ். இந்த தாக்கத்தை நான் தொகுதியை குளிர விட்டால் அதிக அளவில் நிகழும். அதுக்குரிய காரணம் அங்கே ஏற்கனவே சொல்லிக்கிறோம், என்றாலும் இன்னும் விரிவாக கதைக்கு போகிறோம். என்ட்ரோபி கிப் சக்திக்குரிய பகுதி. சரி, இது ஒரு குறைப்பம், ஆனால் இரண்டுமே மைனஸ். மெக்னீசியம் சுடுநீர்
ஓரளவு வேகமுடைய தாக்கம். நான் கதைக்கிறதெல்லாம் ஓரளவு வேகமுடைய தாக்கம். இதுவும் டெல்டா H மைனஸ் புறவெப்பம் மட்டுமல்ல டெல்டா S பிளஸ் ஆகுள்ள தாக்கம். மெக்னீசியம் சுடுநீர், திரவ நீர் ஆவியாக. இங்கு விசேடம் என்ன? டெல்டா H பிளஸ் டெல்டா S பிளஸ், இரண்டுமே பிளஸ் ஆகுள்ள தாக்கம். என்ட்ரோபி வெப்ப உள்ளுறை மாற்றம், என்தல்பி மாற்றம், இரண்டும் பிளஸ் ஆகுள்ள தாக்கம். ஆக வெப்பம் என்ட்ரோபி அதிகரிக்கும் திசை தானாக நிகழும். 2NO பிளஸ் ஓடு 2NO இரண்டும் மைனஸ், டெல்டா H டெல்டா S இரண்டும் மைனஸ் ஆகுள்ள சுயத்தாக்கம். யாம் சுயத்தாக்கம் சற்று மெதுவாக நிகழக்கூடிய சுயத்தாக்கங்கள். ஏதோ சுயத்தாக்கம் டெல்டா G மைனஸ் ஆக வரும். அடுத்து செப்சல்பேட் நீர். செப்சல்பேட்டை நம்ம நீருக்குள்ள சேர்க்கணும். தெளிவாக தொகுதி குளிரும், அகவைப்போம், வெப்பத்தை உறிஞ்சும். டெல்டா H பிளஸ் மட்டுமல்ல டெல்டா S பிளஸ், டெல்டா S பிளஸ் இரண்டும் பிளஸ் ஆகுள்ள தாக்கம். இரண்டும் பிளஸ் ஆகுள்ள தாக்கம். செப்சல்பேட் நம்ம நீருக்குள்ள சேர்க்க ஓரளவு வேகமாக நிகழும். நம்ம கலக்கியை பயன்படுத்தி விரைவாக கரையை சேரும். தாக்க வீதத்தை மாற்றலாம். அது 11ஆம் அழகு திரும்ப சொல்றேன். எங்களுக்கு தேவை சக்தியல் தானாக நிகழாது. எந்த அளவு நிகழும்? ரைட். 2S பிளஸ் ஓட் விசேடமாக எங்களை இண்டஸ்ட்ரியல் சல்பூரிக் அமில தயாரிப்பு. அங்கே நாங்கள் இடத்துல 450 500 பாகேசி வெப்பநிலையை பயன்படுத்தி இந்த தாக்கத்தை நிகழ்த்துறோம். ஏன்? விரைவாக நிகழச் செய்யும். என்றாலும் இது ஒரு சுயத்தாக்கம். இப்போ 25 பாகேசி ஒரு பாலிமெண்டல் ஆக்கும். இதே போல N2 பிளஸ் 3S2 2NS3 ஏபர் முறை அமோனியா தயாரிப்புன்னு சொல்லி பிறகு கதைக்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் இது தொடுகை முறை H2SO தயாரிப்பு. இரண்டு தாக்கங்களை 25 பாசி ஒரேட்டியம் சுய தாக்கங்கள், ஆனால் மெதுவான தாக்கம். ஏன்னா இந்த தாக்கங்களை நிகழ்த்தினாங்க தொடுகை முறை அல்லது ஏபர் முறை அமோனியா தயாரிப்பு H2SO தயாரிப்பு. சுமார் 480 500 பாகேசி வெப்பநிலை பயன்படுத்துகிறோம். இது தாளமுக்கம், இது உயரமுக்கம், இடத்துல 300 ATM. இரண்டுக்கும் ஊக்கிகள் பயன்படுத்துகிறோம். ஏன்? இண்டஸ்ட்ரியில் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யணும். திரும்பவும் சொல்றேன், இங்க எங்களுக்கு தேவை தாக்க வீதம் அல்ல, நிகழுமா நிகழாது. அதுக்குரிய காலம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சக்தி அல்ல. ரைட். இப்போ நான் சொன்ன மாணவர்கள் இவை யாவும் தானாக நிகழும், விரைவாக நிகழும். இவை தானாக நிகழும், ஆனால் மெதுவாக நிகழும். இப்போ நான் சொல்ல போறது சுயத்தாக்கம், ஆனால் ஒரு வாய்ஸ் சொன்னா என்ன? முற்றாக நடைபெறாதவை. தானாக நிகழும் என்றால் மிக மிக குறை, நீண்ட காலம் எடுக்கும். ரைட். வைரம் காரியம். இந்த வைரம் காரியமாக மாறும்போது டெல்டா H மைனஸ் 1.9 1.9 மைனஸ் புரைப்பு, சிறிய புரைப்பு, ஏதோ புரைப்பு. இதே போல வைரம் காரியமாக மாறும்போது டெல்டா S தெரியும் காரியத்துக்குள்ள பரிவு நிகழும். என்ட்ரோபி அதிகம் வைரத்தை விட. எனவே விளைவாக என்ட்ரோபி பிளஸ் 3.3 ஜூல் per mole per Kelvin. அப்போ டெல்டா H மைனஸ் டெல்டா S பிளஸ் என்ற வகையில் தெளிவாக டெல்டா G மைனஸ். எது? வைரம் காரியமாக மாறுவது. திரும்பவும் சொல்ல கவனம், காரியம் வைரம் அல்ல, வைரம் காரியம் ஆக மாறுவது. டெல்டா G மைனஸ் ஒரு சுயத்தாக்கம், ஆனால் எமது வாழ்நாளில் அவதானிக்க முடியாமல் இருக்கு. அடுத்து கற்கரை தகவல். எங்களுக்கு நுரைச்சோலை மின் உற்பத்தி, அனல் மின் உற்பத்தி. அங்கே நான் கற்கரி எரிக்கிறோம். கற்கரி கொண்டு வந்து வைக்கிறோம், தானாக தீப்பற்றாய் எரியாது. மண்ணினை பெற்ற டீசல் தானாக தீப்பற்றி எரியாது, நாங்கள் எரிக்கணும். ஹைட்ரஜன் வலிகை திறந்து விட்டால் உடனே நீர் கொட்டாது. அதாவது இந்த தாக்கம் சுய தாக்கங்கள் என்றாலும் தானாக நிகழலாம். இவ்வாறான தாக்கங்களை நாம் உடனே நிகழ்த்தலாம். என்ன கற்கரி எரிக்கலாம், ஹைட்ரஜன் எரிக்கலாம், உடன் நிகழ்த்தலாம். அது வேறு. அதை விட்டு தானாக நிகழாது. எப்படி அப்படி சொல்லும்போது சுய தாக்கம், தானாக நிகழ வேண்டிய தாக்கம், மன்னிக்கணும்,
தானாக நிகழ வேண்டிய தாக்கம். இந்த மூன்றும் சுய தாக்கங்கள் என்றாலும் நாங்கள் பார்த்துட்டு இருக்க எங்களோட பார்வையில் தாக்கம் உடனே நிகழ போறதில்லை, நீண்ட காலம் இருக்கு. ரைட், மணிக்கண்ணன் சொன்னது தானாக நிகழக்கூடிய தாக்கம், ஆனால் நீண்ட காலம் இருக்கு. சரி, இவ்வாறு இறுதியாக சுய தாக்கம் சொல்றது என்ன? உடன் விரைவாக நிகழும் தாக்கம் என்பது அல்ல. மிக தெளிவாக இருக்கணும். ரைட், நல்லது. நான் முழுமையாக இனி நோட்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் எங்களோட ஆன்லைன் மாணவர்கள். நல்லது.